எஸ்எஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நீங்கள் கேட்ட பாடல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடல் பிடிக்க ஓராயிரம் காரணம் இருக்கலாம். அந்த பாடலை இசைத்த இசையமைப்பாளராக இருக்கலாம். அந்த பாடலில் பின்னணி பாடல் பாடின பின்னணி பாடகி பாடகராக இருக்கலாம். அந்த பாடலில் நடித்த ஹீரோயினாக இருக்கலாம். இந்த மாதிரி பாடல் ஒருவருக்கு பிடிக்க ஓராயிரம் காரணம் இருக்குங்க. ஒவ்வொரு பாடல் உருவாகிற விதம் பாருங்க. அந்த பாடலோட இனிமை பாருங்க. ஒரு கவிஞரோட ஒரு கவியும் பாடல் வரிகளும் ஒரு அழகான ஒரு இசையமைப்பும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல் உருவாகுதுங்க. இந்த பாடல் பாருங்க என்னென்ன வகையெல்லாம் மாறுது, எப்படியெல்லாம் மாறுதுன்னு. இரவுக்கு ஒரு பாடல், பகலுக்கு ஒரு பாடல், காதலுக்கு ஒரு பாடல், காதல் தோல்விக்கு ஒரு பாடல், வெற்றிக்கு ஒரு பாடல், சந்தோஷத்துக்கு ஒரு பாடல், லவ்க்கு ஒரு பாடல், மோட்டிவேஷனுக்கு ஒரு பாடல், எனர்ஜிக்கு ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல் பலவிதமாக படுங்க. இந்த பாடல் ஒரு கவிஞரோட அந்த அற்புதமான வரிகளும் அந்த பின்னணி பாடுகின்ற பாடகருடைய குரலும் சேர்ந்து அந்த பாடலுக்கு இனிமை சேர்க்குது. இப்படி உங்களுக்கு எந்த காரணத்துக்காக ஒரு பாடல் பிடித்திருந்தாலும் சரி, நீங்கள் கேட்ட எந்த பாடலாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்ப தயாராக இருக்கிறோம். இது எஸ்எஸ்டிவி வழங்கக்கூடிய நீங்கள் கேட்ட பாடல். மேடம் வணக்கம். நாங்கள் எஸ்எஸ்டிவிலேருந்து வரோம். சொல்லுங்கள் சார். எஸ்எஸ்டிவியில் நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். மேடம் உங்களுடைய பேர்? ஐஸ்வர்யா. சூப்பருங்க மேடம். ஐஸ்வர்யா மேடம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? கமெண்டில் வேலை பார்க்குறேன். சூப்பருங்க மேடம். சூப்பருங்க மேடம். இன்றைக்கி ஒர்க் இல்லைங்களா? இல்லை, முடிஞ்சு. சூப்பருங்க மேடம். மேடம் இப்போ உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அந்த பாட்டு பிடிக்கும். சூப்பருங்க மேடம். மனசுக்குள் ஒரு மலையே. சூப்பருங்க மேடம். இந்த பாடல் நீங்கள் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? எங்கள் வீட்டுக்காருக்கு. சூப்பருங்க மேடம். உங்களுடைய வீட்டுக்காரர் பேர் மட்டும் சொல்லி. விஜயமுருகன். விஜயமுருகன் மேடம் விஜயமுருகனுக்காக மனசுக்குள் ஒரு மலையே பாடல் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கூட 2 ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படிங்கன்னு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நாங்கள் எஸ்எஸ்டிவிலேருந்து நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சியிலேருந்து வர்றோம். உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் சார்? சொல்லுங்கள். வாமனன் படத்துலேருந்து ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது. சூப்பர் சார். அதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் சொல்லி. நம்ம நேம் சந்துருங்க சார். சந்துரு சார். உங்கள் நேம்? சேகர். சேகர் சார். சேகர் சார் என்ன பண்ணுறீங்க? இங்கே ரிலையன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பர் சார். ரிலையன்ஸ். சார் நீங்கள் என்ன? சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். பாடல் இன்னொரு டைம் சொல்லுங்கள் சார். வாமனன் படத்துலேருந்து ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது. சார் வாமனன் படத்துலேருந்து ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது பாடல் கேட்டிருக்காரு சார். சூப்பர் சார். இந்த பாடல் எதனால் உங்களுக்கு பிடிக்கும் சார்? அதான் நம்ம லவ் பண்ணுற டைத்துலேருந்து பிடிச்சிட்ருக்கீங்க. சூப்பர் சார். உங்கள் இந்த பாடல் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? மை ஒய்ஃபுக்குங்க. சூப்பர் சார். சார் வாமனன் படத்துலேருந்து ஒரு பாடல் டெடிகேட் பண்ணுறாரு, அவங்களுடைய ஒய்ஃபுக்காக டெடிகேட் பண்ணுறாரு. சார் உங்களுடைய ஒய்ஃப் நேம் சொல்லுங்கள். நாகதேவி. சாரோட ஒய்ஃப் நாகதேவிக்காக உங்களுக்காகவும் சாருக்காகவும் வாமனன் படத்துலேருந்து இந்த பாடல் ஒளிபரப்போம். பார்த்து மகிழுங்க. திருப்பூர் சின்னக்காளிபாளையம் மூங்கில் ஃபாரஸ்ட்லேருந்து நம்மளுக்காக ஒரு ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். சார் மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் எஸ்எஸ்டிவி நீங்கள் கேட்ட பாடல்லேருந்து வரோம். ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சாலும் அந்த பாடல் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். சார் இப்போ நேம் என்ன சார்? செல்வகுமாருங்க. சூப்பர் சார். மேடம் உங்களுடைய பேர்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. செல்வகுமார் மேடம் புவனேஸ்வரி சாருக்கு புவனேஸ்வரி மேடம்க்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ரஜினிகாந்த் படத்தில் இருந்துங்க காதலின் தீபம் ஒன்று, புது கவிதைன்னு நினைக்கிற அந்த படங்க சார். புது கவிதை. ஆமாம், அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க சார். நான் புவனேஸ்வரிக்கு டெடிகேட் பண்ணுறேன். சூப்பர் சார். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் ஒரு வரிகள் நீங்கள் பாடுனா நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அப்படிங்களா? ஓகே. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம், தேடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. சூப்பர் சார். காதல் வாழ்கன்னு முடிச்சிட்டீங்க. சூப்பர் சார். புவனேஸ்வரி மேடம்காக புது கவிதை படத்திலிருந்து காதலின் தீபம் ஒன்று பாட்டு சார் டெடிகேட் பண்ணுறாரு. இந்த பாடல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் எஸ்எஸ்டிவிலேருந்து நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சியிலேருந்து வரேன் சார். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச என்ன பாடலாக இருந்தாலும் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் சார். அப்படிங்களா? ஓகே சார். சாருடைய நேம் என்ன சார்? சுப்பிரமணியங்க. சூப்பர் சார். சுப்பிரமணி சார் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஆர்கெஸ்ட்ரா ட்ரம்மர். ஆர்கெஸ்ட்ரா ட்ரம்மர். சூப்பர் சார். மேனுவல். சூப்பர் சார். அப்போ சாங்கெல்லாம் நீங்கள் பாடுவீங்க? ஓ, சிங்கர் தாங்க. சூப்பர் சார். வெரி குட். சார் ஒரு சிங்கர் தான். சார் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன சார்? உன்னை நினைத்து படத்துலேருந்து ஒரு பாடு, என்னை தாளாட்டும் சிங்கதும்.
சூப்பர் சார். உன்னை நினைத்து படத்தில் சிற்பியோட இசையமைப்பில் உன்னை நினைத்து படம். சூப்பர் சார். ஒரு 2 வரிகள், உங்களுடைய வாய்ஸ் சூப்பராக இருக்குது, ஒரு 2 வரி அந்த பாடல் பாட முடியுங்களா சார்? ஓகேங்க, பண்ணலாம். என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா, என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சார், ரொம்ப சூப்பராக பாடினீங்க. உங்கள் தாளாட்டில் நான் அப்படியே மெய் மறந்துட்டேன். தேங்க்யூ. சூப்பர் சார். இந்த பாடல் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? என்னோடய ஒய்ஃபுக்காக. சூப்பர் சார். சார் ஒய்ஃப் அவங்களுடைய நேம் மட்டும் சொல்லிடுங்க சார். ஜோதி. சூப்பர் சார். என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா பாடல் சார் வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்காக டெடிகேட் பண்ணுறாங்க. இந்த பாடல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட பாடலில் இப்போ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, வாங்க அவங்கள பார்த்துடலாம். சார் வணக்கம். வணக்கம். மேடம் வணக்கம். சார் உங்களுடைய நேம் அப்படியே ஒருத்தர் லைனாக சொல்லிடுங்க. என் பேர் முகமது நௌஷாத். சூப்பர் சார். உங்கள் நேம்? சாஜு. சூப்பர் சார். உங்கள் நேம்? அப்துல் ரஹ்மான். சூப்பர் சார். மேடம் உங்கள் நேம்? ஆயிஷா சாரா. சூப்பர் மேடம். சார் பிலால். சூப்பர் மேடம். இப்போ நாங்கள் SSTVயில் நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சியிலேருந்து வரோம். உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சாலும் அதை நாங்கள் டெடிகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். மேடம் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? எனக்கு மீனம்மா சாங் பிடிக்கும். மீனம்மா. சார் உங்களுக்கு? மீனமா சாங். ஓகே சார், சூப்பர். மீனம்மா பாடல். இந்த பாடல் ஏன் எதனால் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம். சூப்பர் சார், வெரி குட். அதனால் இந்த சாங் 2 பேருமே பிடிக்கும். சூப்பர் சார். இந்த மீனம்மா பாடல் ஒரு லைன் பாடலாங்களா மேடம்? அவங்களும் பாடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்து பாடலாம். சூப்பர். நம்மளுக்காக மீனம்மா பாடல் சார் மேடம் பாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே, அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை தான் உந்தன் ஞாபகமே, சின்ன சின்ன ஊடல்களும் சின்ன சின்ன மோதல்களும் மின்னல் போல வந்து வந்து போகும், ஊடல் வந்து ஒட்டி கொண்டு போதும் இங்கு காயம் மட்டும் காயமின்றி வாழும் வெகு நாட்கள். அவ்வளோதான் இருப்பேன். சூப்பர் சார், சூப்பர் மேடம், சூப்பராக பாடினீங்க. நீங்கள் லவ் பண்ண டைமில் இந்த பாடல் அதிகமாக போட்டு கேட்பீங்களா? எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், இவங்கள பாட சொல்லி கேட்டுட்டு. வெரி குட் மேடம், வெரி குட் சார். இந்த பாடல் நீங்கள் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? ஒய்ஃப்காக தான் தெரியும். ஒய்ஃப்காக டெடிகேட் பண்ணுறீங்க. நீங்கள் மேடம்? சூப்பர் மேடம். மீனம்மா அப்படிங்கிற பாடல் சூப்பராக அந்த கப்புள்ஸ் பாடினாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க லவ் பண்ண டைமில் இந்த பாடல் தான் அதிகமாக போட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாடல் நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சின்னக்காளிபாளையம் மூங்கில் ஃபாரஸ்ட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம் வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் SSTV நீங்கள் கேட்ட பாடல்லேருந்து வரோம். உங்களுடைய நேம் மேடம்? காவியாங்க சார். சூப்பர் மேடம். உங்களுடைய நேம்? மகேஸ்வரி. ஓகே மேடம். மேடம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சார் வீட்டில் தான் இருக்கேங்க. சூப்பர் மேடம். மேடம் நீங்கள்? கம்பெனி ஒர்க். சூப்பர் மேடம். உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் மேடம்? அழகழகா அவ தெரிவா சாங். அழகழகா அவ தெரிவா. சூப்பர் மேடம். உங்களுக்கும் அதே தாங்க சார். சூப்பர் மேடம். இந்த பாடல் ஒரு 2 வரி நீங்கள் பாட முடியுமா நேயர்களுக்காக? ஓகேங்க சார், பாடுங்க. எனக்கானவளே நீ தான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா, உடனே என்ன உதறி போனா சரியா, இனிமே நானும் உயிரும் அட தனியா, ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே. சூப்பர் மேடம். 2 பேரும் ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த பாட்டை நீங்கள் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்டுக்காக. ஓகே சூப்பர் மேடம். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்ணுறீங்க. ரொம்ப சூப்பராக பாடினீங்க. இந்த பாடல் உங்களுக்காக SSTVயில் வருது. நேயர்கள் நீங்களும் இந்த பாடலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சின்னக்காளிபாளையம் மூங்கில் ஃபாரஸ்ட்டில் நம்மளுக்காக ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குது அப்படிங்கிறது கேட்டுடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். தங்கம் வணக்கம்டா. ஹாய். ஹாய் தங்கம். ஹாய். ஓகே சார், உங்களுடைய நேம்? செந்தில்குமார். செந்தில்குமார் சார். தங்கம் உன்னோட பேர் சொல்லு தங்கம். இளமதி வெண்பா. வெரி குட். தங்கம் உன்னோட பேர்? லெனினியா. சூப்பர், வெரி குட். சார் நாங்கள் SSTV நீங்கள் கேட்ட பாடல்லேருந்து வரோம். சரி, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் சார்? தங்க மீன்கள் படத்துலேருந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய். சூப்பர் சார். தங்க மீன்கள் படத்துலேருந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய். தங்கம் இந்த பாட்டு நீங்கள் பாடுவீங்களா? பாட மாட்டிங்களா?
ஓகே சூப்பர் சார். இந்த பாடல் ஒரு 2 வரி உங்களால் பாட முடியுங்களா? ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். சூப்பர் சார், வெரி குட் சார், ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த பாடல் நீங்கள் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க சார்? என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளுக்காக. ஓகே சார். சார் அவங்களுடைய 2 குழந்தைகளுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுறாங்க. தங்கங்களா எஸ்எஸ்டிவியில் இந்த பாட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே சார், அவங்களுடைய 2 குழந்தைகளுக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த பாட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சின்ன காளிபாளையம் இந்த மூங்கில் ஃபாரஸ்ட்டில் நம்மளுக்காக அடுத்த ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குது அப்படின்னு கேட்டுடலாம். அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கங்கம்மா, நாங்கள் எஸ்எஸ்டிவி திருப்பூர்லேருந்து வரோங்கம்மா. இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. தங்கம் வணக்கம். தங்கம் ஹாய். உன் பேர் என்ன தங்கம்? சுபித்ரா. சூப்பர். உன் பேர் என்ன தங்கம்? தஸ்வின். தஸ்வின். ஓகே அம்மா உங்கள் பேர்? என் பேர் அமிர்தம். சூப்பர்மா. இப்போ நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி எஸ்எஸ்டிவியில் பண்ணிகிட்டு இருக்கேங்கம்மா. உங்களுக்கு என்ன பாடு பிடிக்குதோ இந்த என்ன பாடலாக இருந்தாலும் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். தங்கம் உனக்கு என்ன பாடல் பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் டெடிகேட் பண்ணிடுவோம். சொல்லு. விஜய் பாட்டா, அஜித் பாட்டா, இல்லை தனுஷ் பாட்டா, என்னவா இருந்தாலும் நான் டெடிகேட் பண்ணுவோம். உங்கள் அப்பாவுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் சொல்லு. அப்பாவுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லு. விஜய். ஏதோ ஒரு விஜய் பாட்டா? தங்கம் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? புஷ்பா பாட்டு. புஷ்பா பாட்டா, வெரி குட். அவன் பார்த்து எப்படி சூப்பராக சொல்கிறான் பார்த்தியா? புஷ்பா 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 புஷ்பராஜ். செம. இந்த பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? யாருக்கு இந்த பாட்டு? யாருக்காக இந்த பாட்டு? உனக்காகவா? ஸோ புஷ்பராஜ் ரொம்ப பிடிக்குமா? ஓகே சூப்பர். பாப்பா விஜய் பாட்டு கேட்டாங்க. ஆனால் தம்பி புஷ்பா படத்துலேருந்து புஷ்பா 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 புஷ்பராஜ் அப்படின்னு பாட்டு கேட்டிருக்காங்க. ஸோ க்யூட் செல்லக்குட்டி தம்பிக்காக புஷ்பா படத்துலேருந்து புஷ்பராஜ் பாட்டு வருது. இந்த பாட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன காளிபாளையம் மூங்கில் ஃபாரஸ்ட்டில் மூங்கில் பார்க்கில் மேடம் ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேடம் வணக்கம். ஹாய். வணக்கம் மேடம், நாங்கள் எஸ்எஸ்டிவி நீங்கள் கேட்ட பாடல்லேருந்து வரோம். ஓகேங்க. உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குங்க மேடம்? அதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் என்னங்க மேடம்? புவனேஸ்வரிங்க. புவனேஸ்வரி. சூப்பருங்க மேடம். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மேடம்? நான் ஒர்க்கெல்லாம் இங்கே தான் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு. சூப்பர் மேடம். மேடம் வந்து இந்த சின்னக்காளிபாளையம் பார்க்கில் இன்சார்ஜாக மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர் மேடம், சூப்பர். மேடம் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் மேடம்? எனக்கு ராதிகாவும் விஜயகாந்தும் நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு. ஓகே மேடம், பாட்டு போடுங்க. ராதிகா விஜயகாந்த் நடித்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல். மேடம் நீங்கள் விஜயகாந்த் சாரோட ஃபேனா? ஆமாம். சூப்பருங்க மேடம். கேப்டன் விஜயகாந்த் சாரோட தீவிர ஃபேன் மேடம். மேடம் ஏதாவது ஒரு பாடல் விஜயகாந்த் சார் நடித்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் ஒரு 2 வரி பாடுங்க மேடம் நேயர்களுக்காக. ஐயோ எனக்கு பாட்டெல்லாம் வராதுங்களே. சூப்பர் சூப்பருங்க மேடம். பாட்டெல்லாம் வராது, தயவு செஞ்சு வேண்டாம். சூப்பருங்க மேடம். இந்த பாடல் நீங்கள் யாருக்காக டெடிகேட் பண்ணுறீங்க? இந்த பாடல் எங்கள் வீட்டுக்காருக்காக, அவருக்காக. சாரோட நேம் செல்வகுமார். சூப்பர். செல்வகுமார் சாருக்காக விஜயகாந்தும் ராதிகாவும் நடித்த பாடல் மேடம்காகவும் செல்வகுமார் சாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறோம். நீங்கள் இந்த பாடலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.